ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி காலையிலே ஃபஸ்ட்டு ட்ரேடு நல்லாவே சொதப்பிட்டேன். ஸோ நான் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணேன். ஸோ நான் டவுன் ஆகும்ன்ட்டு, ஆனால் டவுன் ஆகலை, நல்லா ரேலி ஆணிச்சு. சரி உடனே சொல்லி போதும், லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு கட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு திருப்பி இந்த இடத்துல வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு 3000 கிட்ட ப்ராஃபிட் ஆச்சு. ஸோ அடுத்து இந்த இடத்துல இன்னொரு கால் ஆப்ஷன் பை பண்ணேன். ஸோ அது வந்து ஒரு 900 ப்ராஃபிட் ஆச்சு. பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து எடுத்த ட்ரேடு 1934 ரூபா லாஸு. அடுத்தது எடுத்தது வந்து ஒரு 3000 ரூபா ப்ராஃபிட்டு. அடுத்து எடுத்தது ஒரு 900 ரூபா ப்ராஃபிட்டு. ஸோ லாஸ் வந்து ரெக்கவரி ஆயிடுச்சு. நான் 2000 ரூபா ப்ராஃபிட் வந்தோடனே போதும் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டேன். ஸோ வந்து லாஸே இல்லாமல் ட்ரேட் பண்ண முடியாது. லாஸ் வந்தாலும் சமாளிக்க கற்றுக்கங்க. ஸோ நேற்று நம்ம ஒரு தம்பி ஒருத்தர் சொன்னார், 1500 ரூபா லாஸ் பண்ணிட்டானான்ட்டு. நான் அவர்கிட்ட சொன்னதை தான், கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். சும்மா 10,000 ரூபா இருக்குன்னு ட்ரேட் பண்ணாதீங்க. 1,00,000 ரூபா கிட்ட கேபிட்டல் இருந்தால் தான் லாஸ் ரெக்கவரி பண்ணுற முடியும். அதனால் பொறுமையாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள்.